வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்திட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் உறுதி. கிண்டி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு. படுகாயமடைந்த மருத்துவரிடம் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அவங்களும் இணை ஆணையரும் ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தாங்க. அவரை இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபாக இது வரைக்கும் சேஃபாக இருக்கார். ஏற்கனவே அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர். பல்வேறு கத்தி குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை சீராக உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தாக்குதலுக்கான முழு காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருவதாகவும் பேட்டி. மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷை மக்கள் அடித்து உதைத்ததால் மருத்துவமனையில் அனுமதி. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் ஏராளமான போலீசார் குவிப்பு. சென்னை கிண்டியில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் விக்னேஷ் உள்ளிட்ட 2 கைது. குற்றவாளி விக்னேஷை பலத்த பாதுகாப்புடன் விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார். மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்ததை கண்டித்து அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் அறிவிப்பு. காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்தது அரசு மருத்துவர்கள் சங்கம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு துறைகளின் செயல்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியது. ஒவ்வொரு துறையிலும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதன் நிலை குறித்து கேட்டறிகிறார் முதலமைச்சர். அவதூறு பரப்புவோர் மீது அதே பாணியில் பதிலளிக்காமல் ஆக்கப்பூர்வமாக பதிலளியுங்கள். தரக்குறைவாக பேசாமல் தரவுகளோடு பேசுங்கள் என்று செய்தி தொடர்பாளர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அறிவுரை. வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சியாக நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 25 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலமாக பணிகளை தொடங்கி வைத்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 20ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். கட்சியின் ஆக்க பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. தவறாக விமர்சித்தால் ஆளுங்கட்சியினருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். ஒரு முதலமைச்சர் தமது பதவியை மறந்து விமர்சனம் செய்யலாமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது
கரப்பான் பூச்சி போல் முதலம் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து நிலையை மறந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்க்கட்சியினரும் தவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்து. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது திமுக என்றும் சாடல். பணி துவக்கியிருக்கிறாங்க. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள். ஆனால் ஒண்ணுமே செய்யலை என்று இன்றைய முதலமைச்சர் தெரிவிச்சிட்டார். எப்படியாவது இந்த ஆட்சியாளர்கள் மக்களை குழப்பி அதில் ஏதாவது அரசியல் பூசாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா உள்ளிட்ட 6 பேர் விடுவிப்பு. வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் திண்டுக்கல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தர்மபுரியில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழப்பு. மருத்துவமனையின் அலட்சிய போக்கை கண்டித்து உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராமநாதபுரம் அருகே பயிர் இன்சூரன்ஸ் அடங்கல் சான்று வழங்க விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அலுவலர். தலா 200 ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ இணையத்தில் வைரல். அவங்களுக்கு கொடுக்குறீங்களா மேம்? பெரிய எழுதணும்.